முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான கோப்புகள் துணைநிலை ஆளுநர், தலைமை செயலர், அரசு செயலர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நாள் கணக்கில் எவ்வித காரணமின்றி முடக்கி வைத்துள்ளதால் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்த முடியவில்லை என முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி சட்டமன்றத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 15 சட்டப்பேரவையின் 6 கூட்டத்தொடரின் 2வது பகுதி வரும் 18ஆம் தேதி கூட உள்ளதாகவும், இந்த கூட்டத்தொடரில் புதுச்சேரியில் வணிகம் செய்தலை எளிதாக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், அந்த மசோதாவில் தலைமை செயலாளர் தொடங்கி அனைத்து மட்டங்களில் உள்ள அரசு அதிகாரிகள் எவ்வித காரணமின்றி கோப்புகளை காலதாமதம் செய்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 250 அபராதம் விதிக்கும் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன என்றார். மேலும் சட்டமன்ற கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி முடிவு செய்யும் என்றும், மேலும் மாநில அந்தஸ்து உள்ளிட்ட தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்தால் அது தொடர்பாக பரிசீலனை செய்து விவாதம் நடத்தப்படும் என்றார். புதுச்சேரி மாணவ செல்வங்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் வழிகாட்டலின்படி உலகத்தர கல்வியை வழங்கும் மகத்தான முயற்சியில் தேசிய மக்கள் மன்ற முன்னோடி பாதை அமைக்கிறது. புதுச்சேரியின் இளைய தலைமுறையை உலகத்தளத்தில் திறமையான தலைவர்களாகவும் கண்ணியமிக்க ஆளுமைகளாகவும் உருவாக்கும் நோக்கத்துடன் இந்நிறுவனம் அமெரிக்காவின் சர்வதேச மனித உரிமைகளுக்கான இளையோர் அமைப்புடன் கைகோர்த்துள்ளது. இந்த சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் வில்லியம்ஸ் ரீகன் மற்றும் YHRI தலைவர் டாக்டர் மேரி ஷட்டல்வர்த் ஆகியோர் கையெழுத்திட்டனர். கல்வி திட்டத்தின் முக்கியத்துவம். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புதுச்சேரி மாணவர்களுக்கு உலகத்தர பாட புத்தகங்கள், கல்வி கருவிகள், நவீன வசதிகள் வழங்கப்படும். சமத்துவம், பரஸ்பர மதிப்பு, கண்ணியம் ஆகியவற்றை முன்னிறுத்தும் வகையில் கல்வி ஏற்பாடு செய்யப்படும். மனித உரிமை விழிப்புணர்வுடன் பொறுமை, இரக்கம், சகிப்புத்தன்மை கொண்ட குடிமக்களாக உருவாக்கும் வகையில் செயல்படும். இந்நிகழ்வில் உரையாற்றிய டாக்டர் மேரி ஷட்டல்வர்த், ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரிக்கான உண்மையான பொக்கிஷம். அவரது தொலைநோக்கு பார்வையும் உறுதியான வார்த்தைகளும் இளையோருக்கு பேராற்றலையும் நம்பிக்கையும் அளிக்கின்றன. புதுச்சேரி மாணவர்கள் அவரை வழிகாட்டியாக கொண்டாட வேண்டும் என பாராட்டினார். தேசிய மக்கள் மன்றம் சார்பில் கருத்து தெரிவித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், இந்த திட்டம் மாணவர்களுக்கு அறிவை வழங்குவதோடு மட்டுமில்லாது அவர்களை தலைமை பண்பு மிக்கவர்களாக, சிறந்த சிந்தனை திறன் மற்றும் மனித நேயமிக்க தலைமுறையாக உருவாக்கும் என்பது எங்களுக்கு பெருமை அளிக்கிறது என கூறினார். இந்த நிகழ்வில் நிலையான வளர்ச்சிக்கான கவுன்சில் தலைவர் டாக்டர் தட்சிணாமூர்த்தி, செயலாளர் கோகுல்நாத், தேசிய மக்கள் மன்ற பொருளாளர் ஆயுப் கான், திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் ஆகியோர் பங்கேற்று நிகழ்வை சிறப்பித்தனர். தேசிய மக்கள் மன்றம் சமூக சேவைக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படும் அரசு சாரா தன்னார்வ அமைப்பு. புதுச்சேரிக்கான தனது தொண்டாற்றல், மக்கள் நம்பிக்கை பெற்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் வழிகாட்டுதலால் இயங்குகிறது. YHRI யூத் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட மனித உரிமைகள் கல்வியை உலகளவில் பரப்பும் சர்வதேச அமைப்பு. ஐநா கல்வி அறிவுரைகளின் அடிப்படையில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு நிறுவனங்களுடன் இணைந்து செயற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் புதுச்சேரி மாணவர்களின் கல்வி நிலையை உலகத்தரத்திற்கு உயர்த்தி மனித உரிமைகள் பற்றி விழிப்புணர்வு கொண்ட திறமையான தலைவர்களை எதிர்வரும் தலைமுறைக்கு வழங்கும் வலுவான அஸ்திவாரமாக அமையும். புதுச்சேரி சட்டிப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சட்டிப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய 6ஆம் ஆண்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு திருமஞ்சன சேவை நடைபெற்று சாற்றுமுறை தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் 20 வகையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் இனிப்பு கார வகைகள் அடங்கிய சீர்வரிசையுடன் மாப்பிள்ளை அழைப்பும், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சர்வபூஷ்ண அலங்காரத்தோடு ஒய்யாளி சேவையுடன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மாங்கல்ய பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பகவத் ராமானுஜர் பஜனை குழுவுடன் மேன்விளக்கு அலங்காரத்தோடு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது.
சிப்காட் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட ரசாயன கழிவு காரணமாக பாதிக்கப்பட்டு 80க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 50க்கும் மேற்பட்ட மக்கள் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் மக்களுக்கு மருத்துவ வசதிகள், உரிய நிவாரணம் மற்றும் தொழிற்சாலை மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை எதிரில் கடலூர் கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் சாலை மறியல் நடைபெற்றது. தகவல் அறிந்து வந்த கடலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ரூபன்குமார் தலைமையிலான ஆய்வாளர் முத்துக்குமார், உதவி ஆய்வாளர் பிரசன்னா மற்றும் காவல்துறையினர் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் கலைந்து சென்றனர். கடலூரில் சிப்காட்டில் கிரீம்சன் ஆர்கானிக் கெமிக்கல் லிமிடெட் கம்பெனி நேற்று மதியம் கேஸ்கட் குழாய் வெடித்து விஷவாயு தாக்கி குடிகாடு கிராம பொதுமக்கள் 93 பேர் விஷவாயு தாக்கி கடலூர் அரசு மருத்துவமனையில் மயக்கம், வாந்தி, மூச்சு திணறல் ஏற்பட்டு அவசர சிகிச்சையில் சேர்க்கப்பட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் மக்கள் விடுதலை முன்னணி அமைப்பு மாநில செயலாளர் PS மனோகரன் உத்தரவின் பேரில் மாவட்ட செயலாளர் கண்ணன் மற்றும் ராமகிருஷ்ணன், மக்கள் விடுதலை முன்னணி அமைப்பு மகளிர் தலைவி மைத்திலி, மக்கள் விடுதலை முன்னணி அமைப்பு மாவட்ட செயலாளர் ஆனந்தி, மக்கள் விடுதலை முன்னணி அமைப்பு நேரில் கண்டு ஆறுதல் கூறினர். மேலும் குடிகாடு கிராம பொதுமக்களுக்கு மருத்துவ வசதியும் கோரியும், பாதுகாப்பு வசதி கோரியும், அந்த கம்பெனியின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திமுக தலைவர் கலைஞர் பிறந்த நாளை தொடர்ந்து கடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடலூர் புருகஸ்பேட்டையில் சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் சிறப்பு கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் கோ ஐயப்பன் நேரில் சென்று பார்வையிட்டு பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் பிரவீன் ஐயப்பன், கூட்டுறவு சங்கங்களின் தலைவர் ஆதிபெருமாள் மற்றும் அப்பகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை நூலக வாசகர் வட்டத்தின் சார்பில் ஆசிரியர் தின விழா வாசகர் வட்ட தலைவர் கவிஞர் சிங்காராம் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் கேசவன், லயன் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். துணைத் தலைவர் குமார் வரவேற்றார். நிகழ்ச்சியில் சித்தாந்த ஓவியர் முத்துக்குமரன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் திரு உருவப்படத்தை திறந்து வைத்தார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமை ஆசிரியர் ஜெகத் ரட்சகன் ஆசிரியர் தின விழா சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கவிஞர் குறிஞ்சி ரவி அவர்களின் 36 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றியமைக்காக சிறந்த கல்விக்கான சேவை விருது வழங்கி பாராட்டப்பட்டார். கவிஞர் நல்லதம்பி வாழ்த்துரை வழங்கினார். கவிஞர் வெற்றி செல்வி வெங்கடேசன், கவிஞர் கலைச்செல்வி, தமிழ் ஆசிரியர் அருள்ஜோதி, பாஸ்கர், வட்ட இணை செயலாளர் கவிஞர் கலைச்செல்வி, பேராசிரியர் சிவகுமார், நேந்தமிழன் என்கிற பிரபாகரன், செல்வநாதன், குணசேகரன், சுப்பிரமணியன், உதயா வெங்கடேசன், கவிஞர் கலைச்செல்வி, மாணவர் அனீஸ்வர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இறுதியில் பார்த்திபன் நன்றி கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நாயுடுபுரம் பகுதியில் அமைந்துள்ளது பாக்கியபுரம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம். இவ்வாலயத்தின் 40வது ஆண்டு பெருவிழாவை சிறப்பிக்கின்ற வகையில் இறை இரக்கத்தின் அன்னை வேடத்திலும் 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பல்வேறு அன்னையின் வடிவில் அலங்கரிக்கப்பட்ட அன்னையின் கொடியுடன் ஊர்வலமாக வந்தனர். இவ்விழாவில் கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் செல்லதுரை, துணைத் தலைவர் மாயக்கண்ணன், முன்னாள் நகர்மன்ற தலைவர் முகமது இப்ராஹிம், முன்னாள் அதிமுக நகர்மன்ற தலைவரும் நகர்கழக செயலாளர் ஸ்ரீதர், நகர்மன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டதோடு இறைமக்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டார்கள். மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி சபரிமுத்து திருப்பள்ளி ஏற்றி அன்னையின் கொடியினை ஏற்றி வைத்தார். இதற்கான ஏற்பாடுகளை பாக்கியபுரம் பங்குத்தந்தை, இறைமக்கள் என பலரும் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இறைமக்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். உலக புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்ல விநாயகர் கோவிலின் 65ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது. தினந்தோறும் மணக்ல விநாயகருக்கு பல்வேறு வாகன அலங்காரத்தில் திரு வீதியுலா நடைபெற்று வருகின்றது. பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவின் தொடர்ச்சியாக திரு தேரோட்ட விழா இன்று காலை நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட மணக்ல விநாயகர் உட்புறப்பாடு கொண்டுவரப்பட்டு திருத்தேரில் வைத்து திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். திருத்தேரானது முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மணக்ல விநாயகரை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரியின் நகர பகுதியில் புதுச்சேரி ரயில் நிலையம் அமைந்துள்ளது. இதன் அருகில் உள்ள வானரப்பேட்டை பகுதியில் ரயில்வே கிராசிங் அமைந்துள்ளது. இந்த கிராசிங்கில் ரயில்வே பணிக்காக நேற்றிரவு கேட் போடப்பட்டது. அப்பொழுது அந்த வழியாக வந்த அதே பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான சூசைராஜ் கேட்டை திறக்க கோரி பணியிலிருந்த செந்தூர பாண்டியிடம் கூறினார். அதற்கு செந்தூர பாண்டி மறுப்பு தெரிவித்தார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது செந்தூர பாண்டி சூசைராஜை தள்ளிவிட்டதால் அவர் கீழே விழுந்தார். இதில் கோபமடைந்த சூசராஜ் கீழே இருந்த கல்லை கொண்டு செந்தூர பாண்டியனின் தலையில் பலமாக தாக்கினர். இதில் செந்தூர பாண்டிக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதேபோல் செந்தூர பாண்டி தாக்கியதில் சூசைராஜுக்கு காயம் ஏற்பட்டது. இருவரும் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே தன் மீது தாக்குதல் நடத்திய சூசைராஜ் மீது உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் செந்தூர பாண்டி கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சூசைராஜ் மீது பணியில் இருந்து அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, அரசு ஊழியரை தாக்கியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சூசைராஜ் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சூசைராஜால் தாக்கப்பட்ட கேட் கீப்பர் ரத்தம் சொட்ட சொட்ட காவல் நிலையத்தில் புகார் அளிப்பது தொடர்பாக அவரது நண்பரிடம் செல்போனில் பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.